வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது இந்தியாவோட வனவிலங்கு சரணாலயங்கள் பத்தி. கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு தயாராகிறீங்களா? அப்போ இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். வைல்ட் லைஃப் சாங்சுரினா என்ன? சிம்பிளா சொன்னா இது வனவிலங்குகளுக்கான ஒரு பாதுகாக்கப்பட்ட இடம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது ரொம்ப முக்கியம். இது வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972க்கு கீழே வருது. சரி, சாங்சுவரிக்கும் நேஷனல் பார்க்குக்கும் என்ன வித்தியாசம்? இதுல நிறைய பேருக்கு குழப்பம் வரும். சாங்சுரிஸ்ல சில மனித நடமாட்டத்துக்கு அனுமதி உண்டு, ஆனா நேஷனல் பார்க்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், அங்க அனுமதி இல்ல. எஸ்எஸ்சி மாதிரியான தேர்வுகள்ல அடிக்கடி கேட்கிற சில முக்கியமான சாங்சுவரிஸை இப்ப பார்க்கலாம். முதல்ல டாச்சிகாம் வனவிலங்கு சரணாலயம். இது ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. இங்க ஹங்குல், அதாவது காஷ்மீர் கலைமான் ரொம்ப பிரபலம். அடுத்து அசாம்ல இருக்கிற போபிடோரா வனவிலங்கு சரணாலயம். இது ஒற்றை கொம்பு காண்டாமிருகத்துக்கு ரொம்ப ஃபேமஸ், இங்க அதிகமா பார்க்கலாம். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஸ்பெஷலான இடம் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம். இதுதான் இந்தியாவோட மிக பழமையான பறவைகள் சரணாலயம். 1936லேயே ஆரம்பிச்சாங்க. அடுத்து தெற்கு பக்கம் போனா கேரளால இருக்க வயநாடு வனவிலங்கு சரணாலயம். இது நீலகிரி பயோஸ்பியரோட ஒரு பகுதி. யானைகளுக்கு ரொம்ப பேர் போன இடம். கடைசியா மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கிற பத்ரா வனவிலங்கு சரணாலயம். இது ஒரு ப்ராஜெக்ட் டைகர் ரிசர்வும் கூட. அதனால புலிகள் பாதுகாப்புக்கு இது ரொம்ப முக்கியம். அப்போ இந்தியாவுல மொத்தம் எத்தனை சரணாலயங்கள் இருக்குன்னு தெரியுமா? 2025 கணக்குப்படி இந்தியாவுல மொத்தம் 573 வனவிலங்கு சரணாலயங்கள் இருக்கு. சரி, வாங்க ஒரு தடவை வேகமா எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிடலாம். இந்த மேட்சிங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம்ல இப்படித்தான் கேள்விகள் வரும். இப்போ வனவிலங்கு சரணாலயங்கள் பத்தின முக்கியமான பாயிண்ட்ஸ் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.